அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 23/8/2024 அருமையான வெள்ளிக்கிழமை முன்னாலே மதியம் 1 மணிக்கு சுக்கிரவரையில் கோபூஜை இருக்கிறது. அதனால் அனைவரும் நீங்கள் கலந்துக்கணும். நேரில் வர வாய்ப்பு இல்லாதவர்கள் இதில் நம்ம ஆன்லைனில் நேரலையில் வர இருக்கிறது. 23ஆம் தேதி காலையில் சென்னையில் 2-3 கோயில்கள் கும்பாபிஷேகம். அதில் நமக்கும் ஒரு கோயில் பத்திரிக்கையும் வந்திருக்கு. சந்தோஷம். பக்கத்தில் உங்கள் கோயிலுக்கு பக்கத்தில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம போய் அந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்குங்க. ஏன்னா முதல்ல தேடி போயிட்டு இருந்தீங்க, இப்போ யாரும் போக மாட்டேங்கிறீங்க. அதனால் கும்பாபிஷேகம் பக்கத்தில் நடந்தால் தயவுசெய்து போய் கலந்து கொள்ளுங்கள். ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு புண்ணியம், அருமையான ஒரு விஷயம். காலையில் வெள்ளிக்கிழமை காலை 7 மணிலேருந்து 7:45 நம்மளுடைய இயக்குனர் சர்க்குணம் அவர்களோட ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்காரு. ஒரு ஹோட்டல் ஒன்று துவங்க இருக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் நம்ம போய் துவங்கி வைக்க இருக்கிறோம். நம்மளுடைய அன்பர்கள் சார்பாக நம்ம ஏற்கனவே அவருடைய படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. களவாணி 2, வாகை சூடவா, மஞ்சப்பை, அந்த மாதிரி நிறைய சினிமாக்களை இயக்கியிருக்காரு. அவர் ஒரு உணவகம் ஒன்று சென்னையில் துவங்குறார். அந்த உணவகத்தை நம்ம தான் போய் துவக்கி வைக்க இருக்கிறோம். நம்ம அன்பர்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும்படி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு அருமையான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. இதில் என்னென்னா, கிட்டத்தட்ட குரு 8ல் வந்தால், அதாவது முடக்காதிபதி 8ல் வந்தால் கண்டிப்பாக வழக்கு வரும் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்வார். முடக்காதிபதி எப்போ 8ல் வர்றாரோ அப்போ கண்டிப்பாக வழக்கு வரும்பார். இப்போ எனக்கு குரு முடக்கு 8ல் வந்திருக்கார் குரு. எனக்கு ஒரு வழக்கம் வந்திருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த வழக்கில் போய் திருப்பூர் கோர்ட்டில் ஆஜராகலான் இருக்கேன். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ தான் நம்ம வாழ்க்கையே தலைகள் தான் மாறுது. அந்த ஆட்டோ ஆக்சிடெண்ட் கேஸு அங்கே நின்று இங்கே நின்று சாட்சி சொல்கிறதுக்கு இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளை கூப்பிட்ருக்கு. அந்த வழக்கில் போய் ஆஜராகலான் இருக்கிறோம். நம்ம வக்கீல் கூட சொன்னார், இல்லை சார் நீங்கள் நம்மளே கூட அதை நான் பேசிக்கலாம் சார் அப்படின்னு. இயற்கை நம்மளை கூண்டில் நிற்க சொல்லிடுச்சல்ல, போய் நின்றணும். சில விஷயங்கள்லாம் இயற்கை ஏற்றுக்கணும்னு சொல்லிடுச்சுன்னா ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஸ்கிப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அடுத்து பெருசாக கொண்டு வருவார் குரு. ஏன்னா குரு பெரியவரா நம்ம பெரியவரான்னு இங்கே பார்க்கணும். குரு தான் பெரியவர். நம்ம ஐயா வணக்கையா அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏற்கனவே நம்மளை ராகு மிதித்த மிதி பத்தாது, இதில் குரு வேற தனியாக ஆள் போட்டு மிதிக்கணுமா என்ன? அதனால் வெள்ளிக்கிழமை சுக்கிரவரையை பயன்படுத்துங்கள். சுக்கிரவரையை பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பணம் வரும். சுக்கிரவரையில் நீங்கள் அன்னதானம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியை மறந்து விடாதீர்கள். கிடைக்கவே கிடைக்காத சுக்கிரவரை. அந்த சுக்கிரவரையில் பிறருக்கு அன்னத்தை தானமாக செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். அதே போல் இந்த துவாதசி திதியில் பிறந்த பல பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 27, 28 2 திருமணங்கள் செய்ய இருக்க போகிறோம். அதில் தாலிக்கு நீங்கள் வேணுங்கிற தங்கத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வேணும்னா நம்ம ஆஃபீஸுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது? வாங்க, திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். சுபமுகூர்த்த தினம் சர்வதேச அடிமை வாணிப நினைவூட்டல் தினமும் கூட. மாலை 3:48 வரைக்கும் சதுர்த்தி. அதன் பின்பு பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி. அதிகாலை 3:13 வரைக்கும் உத்திரட்டாய நட்சத்திரம். அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். மாலை 3:10 வரைக்கும் சூலம் நாமயோகம். சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகாதிபதி குரு. அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன். அதன் பின்பு கண்டம் நாமயோகம். கண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம், யோகாதிபதி சனி பகவான். அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன். அதிகாலை 5:01 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு மாலை 3:48 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். துவாதசி திதியில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, வேறு யார் நீங்கள் தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்முடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள்.
7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம், ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும், அரசு வேலையில் இருக்கிறது பறவை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம், ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள், புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். வெள்ளிக்கிழமை இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.